விஷயங்கள் வந்து குணங்கள் அது இது நம்ம பார்த்துருக்குறோம். இதை வச்சு இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு ஒன்று காமிப்பேன். அந்த லிஸ்ட்டில் வந்து நம்மளை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் ஒரு கோவக்காரன், இவன் ஒரு பாசக்கார பையா, இவன் ஒரு பொறுப்பில்லாதவன், இப்படி நிறைய நம்மளை பற்றி ஒரு பிரேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி தானே? இப்போ நம்ம இவ்வளோ பார்த்த பிஹேவியர்களும் நான் ஒரு 10-11 டிஃப்ரெண்ட் செட் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம பார்த்த லிஸ்ட்டு தான் அதுக்குள்ளே வரும். அது என்னன்றதை பார்த்துருவோம். இல்லை இருக்குல்ல, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேயா? பாசிட்டிவ் பல்வேறு குணங்கள்ல பார்த்தோம். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தோம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவும் வந்து ஆட்களுடைய குணங்களில் வந்து பல வகையில் பிரிச்சுக்கலாம், பிஹேவியரில் வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, அந்த குணம் அப்படிங்கிறது தானே பிஹேவியர். குணத்துக்கும் பிஹேவியருக்கும் வித்தியாசம் தெரியுதா? குணம் அப்படிங்கிறது வந்து உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மை. பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து அது வெளிப்படுத்தி நடத்தக்கூடிய அந்த நடத்தை. ஓகே, கோபம் உனக்குள்ள இருக்கும், ஆனால் நீ கோபப்படாமல் இருந்தாதான் அது பிஹேவியர். நீ வந்து பொறுமை வாங்கிட்டு இருக்கும், நீ பொறுமைசாலியா இருந்தாதான் பிஹேவியர். பொறுமை அப்படிங்கிறது வந்து பிஹேவியர் இல்லை. பொறுமைங்கிறது வந்து அது ஒரு ஸ்கில், நீ டெவலப் பண்ணி வச்சிருந்திக்கலாம், அல்லது அது ஒரு பெர்சனாலிட்டி ட்ரைட்டு. ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல நீ பொறுமை காட்டாதான் நீ வந்து எந்த லிஸ்ட்ல வருவா? பிஹேவியர் லிஸ்ட்ல வருவா. ஓகே, ஸோ பாசிட்டிவ் பிஹேவியர்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, ரெஸ்பெக்ட்ஃபுல், எம்பத்தட்டிக், ஹானஸ்ட், ரெஸ்பான்சிபிள். நெகட்டிவ் பிஹேவியர் அக்ரெசிவ், டிஸ்ஹானஸ்ட், நேர்மை இல்லாமல், மரியாதை இல்லாதது, சோம்பேறி. ஓகே, அப்பாத்தட்டிக். அப்பாத்தட்டிக்னா ஆதிக்க கண்டபடி டைப்னு நினைக்கிறேன், ஆர்வம் இல்லாத டைப்பு. ஓகே, சோசியல் பிஹேவியர் கோஆபரேட் பண்ணக்கூடியவனா இருப்பா, அல்லது நல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடியவனா இருப்பா, உஷாரான ஆளா இருப்பா, கன்ஃபார்ம் உறுதியானவனா இருப்பா, நான் கன்ஃபார்மிஸ்ட், எதையுமே வந்து விட்டு கொடுக்காதவனா இருப்பா. இந்த மாதிரி பல பிஹேவியர் வரும். எமோஷனல் ஆப்டிமிஸ்டிக். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டு பெசிமிஸ்டிக்காக இருப்பான், ரொம்ப எமோஷனலான டைப்பாக இருப்பான். ரேஷனல்னா யாரு? கரெக்டு. இம்பல்சிவ், புஷ் பண்ணுவான், எல்லாத்தையுமே வந்து என்ன செய்வான்? புஷ் பண்ணி எடுப்பான். ஓகே, காக்னிட்டிவ் பிஹேவியர்ஸ் அனாலிட்டிக்கல். காக்னிஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னோம்னா, நம்ம பிரெயினில் இருக்கு சில அந்த திங்கிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் காக்னிஷன் சொல்லுவாங்க. அனாலிட்டிக்கல் டைப்பாக இருப்பான், கிரியேட்டிவ் டைப்பாக இருப்பான், கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறவனா இருப்பான், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறவனா இருப்பான், டெசிஷன் மேக்கிங்காக இருப்பான். இது எல்லாம் நம்மளுடைய எது சம்மந்தப்பட்டது? முக்கியமாக இன்டர்பர்சனலில் நல்ல ஒரு லீடராக இருப்பான், அல்லது இல்லாமல் இருப்பான். டீம் ஒர்க் பண்ணக்கூடியவனா இருப்பான், இல்லாமல் இருப்பான். கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், ஒரு குழப்பம் வருதுன்னு சொன்னோம்னா உடனே ஒரு தீர்வு சொல்லக்கூடியவனா இருப்பான். ஓகே, எல்லாத்துக்குமே இந்த இது வராது. ஓகே, ஆக்டிவ் லிசனிங். நெகோசியேஷன் என்ன? நெகோசியேஷன்னா என்னன்னு சொன்னோம்னா, அதாவது நல்ல ஒரு பேரம் பேசக்கூடிய தன். பேரம்னா கடையில் சாமான் வாங்குற பேரம்னு நினைக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன், இங்கே பாருங்க, இப்போ வந்து லோகர் ஜமாத்தை முடிச்சுட்டு இந்த கிளாஸை அசர் ஜமாத் ஆவனாலும் பரவாயில்ல முடிச்சுட்டு தான் நான் போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான். எல்லாரும் நீங்கள் இப்படியே வந்து சரி அப்படின்ட்டு இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களாம் உங்களுக்குலாம் நெகோஷியேட் பண்ண தெரியலன்னு அர்த்தம். அந்த பழக்கமே உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். நெகோசியேஷன் கடையில் போய் 10 ரூபாய் பொருளை 8 ரூபாய்க்கு விலை கேட்கறது இல்லை. நெகோஷியேட் பண்ணது என்ன? சார், எங்கள் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க, ஏன்னா எங்களுக்கு சில இஷ்யூஸ் இருக்குது, இதை முடிக்கணும். அப்போ ஒன்று பண்ணுவோம், அப்போ ஒரு சமரசத்துக்கு வாங்க, அப்போ ஒன்று பண்ணுவோம். லோவர் ஜமாத்து முடிச்சிடுவோமா, முடிச்சுட்டு ஒரு 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 ½ கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் எங்களை விட்டுருங்க, வீட்டுக்கு போகணும், பாப்பாக்கு கடைக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்து வரணும், நாங்கள் வீட்டில் சாப்பிடணும், அம்மாவும் சாப்பாட்டுலாம் ஒதுக்கணும். இல்லை, ஒரு 2 மணிக்கு வர்றோம், அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபுல்லாகவும் இருக்க முடியாது, ஒரு 2 to 3 மணி வரைக்கும் இருப்போம், அப்புறம் நாம் போயிடுவோம் அப்படின்னு நெகோஷியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இதுதான் அந்த குணம். புரியுதா? அப்படி இல்லாமல் ஒரு சிச்சுவேஷனை நெகோஷியேட் பண்ணாமல் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த டிமாண்டுக்கு நாம் ஒட்டுமொத்தமாக
அது நம்மளுக்கு கம்ஃபர்ட் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கறது மட்டுமே இல்லை, டிஸ்கம்ஃபர்ட்னு தெரிஞ்சாலும் அதை பேசுறதுக்கு தயக்கமா இருக்கும். புரியுதா? நம்ம கேட்காம இருந்துடும், அதான் நல்லது. இவருக்கு என்னது புரியுது நம்ம சொன்னா அவர் கேட்க, இந்த மாதிரி இருந்து உட்கார்ந்துக்கிறது, அப்படி வந்து எடுக்கக்கூடாது. அதுதான் அந்த நெகோசியேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது. ஓகே, லேர்னிங் பிஹேவியர், கியூரியஸ், ஆர்வமா, ஓப்பன் மைண்டட், திறந்த இதுகள், பெர்சிஸ்டன்ட், செல்ஃப் டிசிப்ளின்டு, அடாப்டபிள்னா என்னது? சூழ்நிலை தகுந்தாப்புல தன்னை மாற்றி கொண்டு போறது. டிஃபென்ஸ் மெக்கானிசம் பிஹேவியர். டிஃபென்ஸ், இது முக்கியமான ஒரு விஷயம். டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா என்னது? அதாவது ஒரு இதற்கு வந்து தற்காப்புக்காக வேண்டிய பிரெயின் டக்குன்னு சிந்திக்கிற மாதிரி விஷயங்கள். அப்ப என்னதான் செய்வோம் நாம? டினையல், என்ன மறுக்கிறது. ஒரு விஷயம் சொன்ன உடனே அதெல்லாம் நடக்காது, அது வந்து சாத்தியம் இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். அது ஈஸியான விஷயமா கூட இருக்கும். சொன்னது உடனே வந்து மறுப்பு. ஓகே, ப்ரொஜெக்ஷன். ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதுக்கு எதையாவது நீங்க சொல்லி போயிடுவீங்க, அப்புறம் அங்க போனாண்டா அவர் அங்க அப்படி ஆயிடும், இது இங்க அப்படி ஆயிடும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயங்களை கூட. ஓகே, ரேஷனலைசேஷன், பகுத்தறிலையும் வரும். இதுல இன்னொரு மீனிங்லயும் வந்து என்ன சொன்னோம்னா, ரேஷனலைசேஷன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தன்மையை வச்சுக்கிட்டு ஒரு பாகுபாடு காட்டக்கூடிய தன்மையாகவும் சில இடங்கள்ல அந்த மீனிங் வரும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட், மாறுதல். இப்படி ஒன்று சொன்னோம்னா அதுக்கு இன்னொரு விஷயத்துக்கு வேண்டி மாத்திக்கிடுவாங்க. ஓகே, ரெப்ரஷன், இதுக்கு நான் கரெக்டான வேர்ட் சொல்லிக்கிறேன். அப்நார்மல் பிஹேவியர். அப்நார்மல் பிஹேவியர்னா என்னது? நார்மல் பிஹேவியர் நம்மளுக்கு தெரியும், அப்நார்மலா இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப ஏன் அப்படி சொல்றோம்? இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சொல்லுவோம் கம்பல்சிவ், தந்தே ஆகணும்னு நிற்பான், வந்தே ஆகணும்பா, நீ வரவே கூடாது அப்படின்பான். அப்சசிவ், கிட்டத்தட்ட சிமிலர் மீனிங். ஃபோபிக், பயம், கடைக்கு போனாண்டா பயமாயிக்குதும்பா, அந்த முக்கில் போய் லைட் எரிஞ்சு தீக்குது என்னன்னு போய் பார்த்து அமர்த்திட்டு வாண்டா பயமாயிக்குதும்பா. ஆனால் அவங்க கூப்பிட்டாங்கள போய் என்னன்னு கேட்டோன்னா பயமாயிக்குது, நான் வர மாட்டேன் அப்படிமா. எதுக்கு எடுத்தாலும் பயம். ஃபோபிக். அடிக்டிவ், ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிடுது. சைக்கோட்டிக், மனநல குழப்பமாகவே இருக்கிறது. லாஸ்ட், கல்ச்சுரல் பிஹேவியர். கல்ச்சுரல் பிஹேவியர்னா எப்படி சொல்லுவோம்? கலாச்சார விஷயங்கள்ல வந்து மனுஷங்களை பிரிச்சு பார்க்கறது. ட்ரெடிஷனல், சில பேர் என்ன செய்வான், பழமவாதியாவே தான் இருப்பான். அவன் எக்காரன் இன்னும் பழைய சோப்பு கட்டி அந்த நோக்கியா 3110 விட்டு தாண்டவே மாட்டான். இதுல என்ன விஷயங்கள்லாம் அட்வான்ஸா வந்திருக்குது அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்மளுக்கு தான் சரிப்பா அப்படின்றான். சைக்கிள் தான் ஓட்டுவான், பைக் ஓட்டுறதை பத்தி நினைக்கவே மாட்டான், இது எனக்கு போதும் அப்படின்றான், மாற மாட்டான் அதுல இருந்து. கன்வென்ஷனல், அதுக்கு கிட்டத்தட்ட ஆப்போசிட். லிபரல், ரொம்ப தாராள குணங்கிறது மட்டும் இல்லாம எந்த விதமான கட்டுப்பாடும் அவன்கிட்ட இருக்காது. ஓகே, கன்சர்வேட்டிவ், இது ஒரு நெகட்டிவான ஒரு குணம். அது ப்ராக்ரெசிவ், மற்றவங்களோட இணைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுன்னு வரக்கூடிய ப்ராக்ரெசிவ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து மனுஷனுடைய பிஹேவியர்ஸ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்ததுல ஸ்கில்லுக்கும் பெர்சனாலிட்டிக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க. ஒவ்வொரு வகையான பெர்சனாலிட்டி என்னதுங்கிறத பார்த்தீங்க. இந்த பெர்சனாலிட்டியில் உள்ள எல்லாமே இந்த செட்டுக்குள்ள அடங்கிடும். நல்லதாகவும் அடங்கும், கெட்டதாகவும் அடங்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகே.